இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஜாம். ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் கட் பண்ண பைனாப்பிளை மிக்சியில் எடுத்துருக்கேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பைனாப்பிள் அரைச்சாச்சு. இப்போ இதை குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ அரைச்ச பைனாப்பிளை ஒரு பேனில் எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு வந்து தேவைக்கு தக்கன சுகர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பைனாப்பிள் ஜாம் வந்து ரெடியாக ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டால் போதும். அது வந்து ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். அது உங்களுக்கு காணிக்கிறேன் எப்படி வரும்னு. ஸோ நான் ஒரு ட்ராப் ஃபுட் கலரும் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிரைட் எல்லோ கலரில் வரணும் அதனால. ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட போகிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் போதும். ஏன்னா நம்ம இந்த இது வந்து பிரியாணிக்கு தானே சர்வ் பண்ண போகிறோம். அதனால இந்த கன்சிஸ்டன்சிலேயே நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். கூல் ஆகும்போது கொஞ்சம் திக்காகும். இப்போ ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப் பைனாப்பிள் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து இந்த ஜாமில் நல்லாவே இருக்கும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் வர்றதுக்கு வேண்டி தான் 2 ட்ராப்பு, நிறைய ஊற்றிடாதீங்க. ஓகே. ஸோ இது கொஞ்சம் கூலானோடனே கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ரெடி.